நடிகர் அஜித்குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய குட் பேட் அக்லி திரைப்படம் நேற்று வெளியீடு கண்டது. மார்க் ஆண்டனி திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் படம் என்பதால் உலகம் முழுவதும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. இதில் அஜித்துடன் கதாநாயகியாக த்ரிஷா, வில்லனாக அர்ஜுன் தாஸ், முக்கிய கதாபாத்திரங்களில் ஹிந்தி நடிகர் ஜாக்கி ஷ்ராஃப், சிம்ரன், யோகி பாபு என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. மலேசியர்களுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் உள்ளூர் மூத்த பாடகர் டாக்கியும் இப்படத்தில் நடித்துள்ளார். இதனிடையே 5 ஸ்டார் ட்ரேடிங் நிறுவனத்தின் வெளியீட்டில் புத்தாலிங் ஜெயா லோட்டஸ் திரையரங்கில் இப்படத்தின் முன்னோட்ட காட்சியை சிறப்பாக நடந்தேறியது. இந்த நிகழ்வில் 5 ஸ்டார் ட்ரேடிங் நிறுவனத்தின் மேலாளர் கருணாமூர்த்தி, DMY கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்து முகமது யூசுப், அன்டெனா என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்து ஆனந்த், டத்து சி ஞானராஜா, டத்து கீதாஞ்சலி மற்றும் எக்ஸிஜன் நிறுவனத்தின் தலைவர் முகமது யாயாபாய் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். மலேசிய கலைஞர்களும் பிரபலங்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று குட் பேட் அக்லி திரைப்படத்தை கொண்டாடினர். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காலேஜ் ஷோ நான் பார்த்தேன். அதில் தியேட்டரில் வால்யூம் கெயின் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். க்ரௌடும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஷோ அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியல. பட் இப்போ நான் பார்த்த இந்த ஷோவில் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன். தரமான ஒரு செய்கை. ஆதிக்கு நினைக்கிறேன் ஒரு தலையோட அல்டிமேட் ஃபேன் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரசித்து எடுத்திருக்காரு. அவர் யூஸ் பண்ண ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், பழைய விண்டேஜ் அஜித்தை அப்படியே கொண்டு நம்ம கண்மூடி காட்டிருக்காரு. இந்த மாதிரி அஜித் நம்ம பார்ப்போமான்னு ஏங்கிட்டு இருந்திருப்போம். அந்த ஒட்டுமொத்த ஏங்குதலுக்கும் இந்த படம் ஒரு தீர்வாக இருந்தது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம நாட்டின் பெருமை டாக்கி அண்ணன், அவரோட சீன் தியேட்டரில் நீங்கள் பார்த்துருவோம், அது இருந்துச்சுங்க. அப்படி இருந்துச்சு. டாக்கி அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கிடைச்சிருக்க நான் நம்புகிறேன். படம் சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒன்று. ஏகேனா ஆக்ஷன் தான் சொல்லுவாங்க. இதில் எல்லாமே ஒரு கலவையாக இருந்துச்சு. காமெடி இருந்துச்சு, ஆக்ஷன் இருந்துச்சு. லவ்னா அவர் லவ்வை வெளிக்காட்டுறது அந்த பார்வையில், ஹிஸ் மூவ்மெண்ட்ஸ், நிறைய விஷயம். எங்கள் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணோம். இட்ஸ் அ ஷோ ஃபார் ஆல் சீசன்ஸ். படம் ரொம்ப 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 லெத்தோபாக இருந்துச்சு. தொண்டை குரலே மாறிச்சு கத்தி கத்தி. அந்த அளவுக்கு படம் வேறு லெவல். படம் பார்க்க போகிறீங்கன்னா நல்லா தண்ணி குடிச்சிட்டு தொண்டையை கிளியராக வச்சுட்டு போக மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுவீங்க. தலை படம் இந்த மாரி வேறு கேங்ஸ்டரை எங்கேயுமே காட்ட முடியாது. அந்த மாரி படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. படம் செம்மையாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தேன். கத்தி கத்தி நான் சொல்கிறேனே, என்னோட தொண்டை குரலே மாறிடுச்சு. வரும்போது வேறு மாதிரி இருந்தேன். வேறு செம்ம படம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் எல்லோரும். ஓகே, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நாள் கழித்து தலை இந்த மாதிரி ஒரு ஜான்ரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே நான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்லலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. டாக்கி அண்ணனோட என்ட்ரி தேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. பொண்ண டைமாக என்ஜாய் பண்ண எல்லாருமே படம் என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு ஃபேன்மேட் மூவிலாம் செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அஜித் பற்றி தான். நான் ஏகே ஃபேன் இல்லை, இருந்தாலும் படம் ஃபுல்லாக ஐ வாஸ் ஆல் ஸ்மைல், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்ட் டாக்கி சம்பவம் சிறப்பான தரமான சம்பவம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு அஜித் முழுக்க வணிக ரீதியிலான படத்தில் நடித்து இருப்பது மலேசிய அஜித் ரசிகர்களை பெரும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது.